அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் ஒருவர் சத்தமாய் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய கலக்கங்கள், ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா அப்படிங்கிறதா பெரிய ஒரு கேள்வி. ஏன் அப்படி ஒரு கேள்வி மனிதர்களுக்குள்ளே வருகிறது அப்படின்னா, சில நேரங்களில் நமக்கு வருகிற கஷ்டங்கள், நெருக்கடிகள், பண தேவைகள், மனிதர்களால் வருகிற போராட்டங்கள், வியாதிகள், இப்படி ஒவ்வொன்றை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி பலவிதமான துன்பங்களை நம்ம அனுபவிக்கும் போது, ஆண்டவர் என்னோட கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமாங்கிறத கேள்வி. நான் சொல்லுகிற சரிதான் சொல்கிறேன். எத்தனை பேர் அந்த மனசில் நினைப்பு வருது? உண்மைதான் அப்படி சொல்லுங்க. ஒரு கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் அல்லேலூயா, தேங்க்யூ, நன்றி. உண்மையிலே வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள். எப்படி? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்கள் துன்பப்படுவாங்க. கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், எல்லாம் வரும். அதனால் ஆண்டவர் உங்களோட கூட இல்லைன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பிரியமாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஐயா, எப்படி ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? என் தப்பு எனக்குத்தானே தெரியும், என் குறைகள் எனக்குத்தானே தெரியும், எப்படி நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் எப்படி உங்களோட கூட அன்பாக இருக்கிறாரு, ஆண்டவர் எப்படி உங்களை அழகாக நடத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் சொல்லுகிறேன். பொதுவாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத மனிதன் அல்லது துன்மார்க்கன், அசுத்தமாய் வாழ்கிறவன், அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு பாவம் செய்யும்போது, ஒரு தவறு செய்யும்போது மனசாட்சியே வாதிக்காத அளவுக்கு மனசை கல்லாக்கி தைரியமாக அந்த காரியத்தை அவன் செய்வானா செய்ய மாட்டானா? ஒரு திருட போகணும், தைரியமாக திருடுவான். ஒரு பாவம் செய்யணும், தைரியமாக பாவம் செய்வான். ஏன்? அவனை கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்த அவனுக்கு ஆட்கள் கிடையாது. ஒரு குடும்பம் இருக்கும், மனைவி, புருஷன், பிள்ளைகள், பெற்றோர், இப்படி ஏதோ இருக்கும். ஆனால் அப்படி அந்தரங்க பாவங்கள், சில அவனுடைய தனிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது அப்படி இறுதியும் துணிகரம் கொள்ளும். ஆனால் நான் துணிஞ்சு துணிகரமாக, நான் தேவனுக்கு எதிராக, நான் மனப்பூர்வமாக நான் அந்த தப்பு செய்வேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்கப்பா. தூக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினால, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால, ஒரு தவறு செய்யும்போது ஆவியானவர் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறார், உணர்த்துகிறார். ஒரு தவறு செய்யும்போது உணர்த்துகிறார். நாம் மனசாட்சியால் வாதிக்கப்பட்டு, ஆவியானவரால் கண்டிக்கப்பட்டு, ஆவியானவர்கள் உணர்த்தப்பட்டு, அந்த வார்த்தைகள், அந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாதபடிக்கு நம் விலகி வருவதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. இதனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடினாலையும், நாம் தேவன் மேல் பிரியமாய் இருக்கிறபடினாலையும், ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால்தான் நாம் செய்ய போகிற குறைகள், செய்ய போகிற தவறுகளை ஆவியானவர் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்? நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போவேனே ஆனால்
வேறொரு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே அனுப்புவார். அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பார்த்தீங்களா? அப்போது இயேசுவானவர் பரலோகத்தை போனாலும் அவருடைய மூன்றாவது ஆழத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால தான் பாவம்னா என்ன, நியாய தீர்ப்புனா என்ன, நீதின என்ன, எல்லாவற்றையும் அவர் கண்டித்து அவ்வப்போது நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறபடியினால தான் இன்றைக்கி பெரும்பாலான பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் நாம் விலகி ஜீவிக்குவோம், ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்குவோம், தேவ சமூகத்தில் ஆராதிக்க வருவதற்கு நமக்கு இருதயத்தில் இடம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா இல்லையா? நீங்கள் ஆண்டவர் நேசிக்கிறீங்களா இல்லையா? இதுதான் வெரி சிம்பிளான உங்களுக்கு மெத்தேடு. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். நான் பெரிய பெரிய காரியமெல்லாம் செய்யலை, நான் அந்த ஆவிக்குரியவர்களை போல், அந்த தலைவர்களை போல், அந்த பெரிய மனுஷனை போல் அதை செய்யலை, இது செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, நான் எப்படி ஆண்டு பிரியமாக இருக்க முடியும் அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அது நீங்கள் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிருபையில் கொடுத்துருக்கிறாரோ, என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, எதை கொடுத்துக்கிறாரோ அதை உங்களுக்குள்ளே அதை நிறைவேற்றும்படிக்கு தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் கூடவே இருந்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்ண வேண்டாம். நீங்களாகவே இருங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்களாகவே இருங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர்கிட்ட வருந்தி கேட்டுகிட்டே இருங்க. ஆண்டவரே, நீ என்னோடு கூடவே ஈரும், ஓ இயேசுவே, வாழ முடியாது என் பக்கத்திலே ஈரும், ஓ இயேசுவே. யார் இல்லாமல் வாழ முடியாது? தேவன் இல்லாமல் வாழ முடியாது. இந்த சரணங்களை அடிக்கடி சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் ராஜசேகர் நினைக்கிறேன், அவர் தான் ஒரு பாட்டு பாடினார். அது என்ன பாட்டு அப்படின்னா, ஸ்தோத்திரம், நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு ஒரு பாட்டு ஒன்று. நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது. இத்தனைக்கும் அந்த பாஸ்டர் ராஜசேகர் கண் தெரியாதவர், பலமுறை சர்ஜரி பண்ணி அப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றும் பயங்கரமான கடினமான பாதையில் கடந்து போன அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை, நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது. அப்படியான அருமையான தேவைப்பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிறோம்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன். 7 காரியங்கள் கர்த்தர் சித்தமான அதை முழுமையாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பொதுவாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு மெயின் அடையாளம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பதை உலகம் காண வேண்டும். கையந்தட்டில் உற்சாகம் இல்லை, தூங்குறீங்களா? சோத்ரா, அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரா. அப்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம்னு சொன்னால் அதுக்கு அப்படின்னா டெஃபினேஷன் பின்னால் சொல்கிறேன். 2வது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னார். 2வது, ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அதோடு கூட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென். உற்சாகமாக நல்ல ஒரு அல்லேலியா சொல்லி நல்லா ஆக்டிவிட்டியாக இருந்தால் இன்னும் கூட நல்ல வார்த்தை நல்லா தெளிவாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் தூங்குனா என்னால் வார்த்தை வராது. நல்லா சொல்லும்போது உங்களுக்கு ப்ளஷிங்கான அந்த வார்த்தையில் வரும்போது நீங்கள் இந்த ஆவியில் நிரம்பி
நல்ல பலனா ஒரு துதிக்கணும், சோத்திரிக்கணும், கைகளை தட்டலாம், வாயை திறந்து நல்ல ஆவியில் நிரம்பும் போது உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார், எனக்குள்ள ஆவியானவர் கிரியை, நம் நடுவில் ஆவியான உலாவுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு முதல் பாயிண்ட் ஆசீர்வதிக்கப்பட்ட இருப்போம். ரெண்டாவது வாக்கு தத்தங்களை கர்த்தர் தருகிறார், அதோடு கூட வாக்கு தத்தங்களை ஏற்ற வேலை அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். மூன்றாவது கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்குள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வரணும். அதோட கூட அந்த பயம் நமக்குள்ளே வரும்போது நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நான்காவது, சோதனை நாட்களிலும் நெருக்கப்படுகிற காலங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு வரக்கூடிய அந்த நெருக்கடிகளிலிருந்து கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும், தரித்திரங்கள் மாறும். அல்லேலூயா. ஆறாவது, சத்துருக்கள் நம்முடைய தயவை தேடி வர பண்ணுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய எதிராளிகள் நம்மண்டையில் வர பண்ணுவார். ஆறாவது. ஏழாவது, எதிரிகளை மேற்கொள்ளவும் ஜெயம் பெறவும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. 7 பாயிண்ட் சொல்லிட்டுனா சோத்ரா. என் கிளாஸில் கேட்டேன், நீ பிரசங்கம் புரிஞ்சுதான்னு கேட்டேன். பிரசங்கம் புரிஞ்சுது நாங்கள், ஆனால் என்ன பாயிண்ட் நாங்கள் சொல்ல தெரியல. அதனால தான் இந்த பாயிண்ட்கள் நான் சொல்ல வேண்டியதாக ஆகி போயிடுச்சு. 7 பாயிண்ட்டுகளை சொல்லியிருக்கிறேன், நோட் பண்ணிக்கொள்ளலாம். முதல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ரெண்டாவது, வாக்கு தத்தங்கள் கூட வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுகிறார். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும், பயத்தினால பரிசுத்தமாக வாழ முடியும். நாலாவது, சோதனை நாட்களிலும் நெருக்கப்படுகிற காலங்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஐந்தாவது, உடைய குறைவுகள் மாறி நிறைவை கர்த்தர் கட்டளையிடுகிறார், அல்லது அதோடு கூட சேர்த்து இல்லாமையிலே உண்டு பண்ணி கர்த்தர் நமக்கு தருகிறார். அடுத்து ஆறாவது, சத்துருக்கள் நம்முடைய தயவை தேடி வருவார்கள். ஏழாவது, எதிரிகளை மேற்கொண்டு ஜெயம் பெற செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, முதலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு இடத்துல நான் சொன்னேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொன்னீங்க, ஆனால் ஏன் வாழ்க்கையில் படுகிற பாடுகள் இருக்கு? ஏன் இன்றைக்கு அந்த கேள்விகள் அநேகருக்குள் இருக்குது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 12வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. தொடர்ந்து படி. போதும். அல்லேலூயா. அப்போது நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய தூதன் இந்த கிதியோனை சந்தித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பொதுவாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வார்கள், தேவ கட்டளையை மீறுவார்கள், கர்த்தர் அந்நிய ஜாதிகளிடத்தில் விற்று போடுவார். அங்கே சில ஆண்டுகள் அவர்கள் அடிமையாக இருந்து தங்கள் பாவங்களை உணர்ந்து அவர்கள் பாவ அறிக்கை செய்து அவர்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி அவர்கள் ஓலமிடுவார்கள் அல்லது வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு இரட்சகனை அனுப்புவார். அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்து அந்த ஜனங்களை மீட்டு சில ஆண்டு காலம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஜனங்களை நியாயம் செய்வார். அதற்கு பின் மீண்டும் அந்த ஜனங்கள் பாவம் செய்வார்கள். சில காலம் அந்நிய ராஜாக்களிடத்தில் விற்பனையாக்கப்படுவார் அல்லது அடிமையாகி கொண்டு போகப்படுவார்கள். அங்கு இருந்து அவர்கள் சில ஆண்டு காலம் அடிமையாக இருந்து மீண்டும் உணர்வடைந்து மனம் கசந்து தேவனை நோக்கி கூப்பிடும்போது மீண்டும் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார் அல்லது இரட்சகனை எழுப்புவார். அவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த ஜனங்களை மீட்டு மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்தில் வைத்து அவர்களை நியாயம் செய்வார். இப்படி நியாயம் செய்து கொண்டு வந்தவர்களைத்தான் நியாயாதிபதிகள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதுதான் நம்ம இன்றைக்கு வாசித்த புஸ்தகத்தினுடைய தலைப்பும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் என்று பார்க்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் படித்ததான ஒரு நியாயாதிபதி தான் கிதியோன்.
கிதியோனுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர்கள் மீதியானியர்களுடைய கைகளிலே அவர்கள் விற்கப்பட்டு போனார்கள், அடிமையாய் போனார்கள். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் விதைப்பார்கள், மீதியானியர்கள் அறுவடை செய்து கொண்டு போய்விடுவார்கள். அவர்கள் வெறுமையாக இருப்பார்கள். மாத்திரமல்ல, அவருடைய கால்நடைகள் எல்லாம் ஓட்டி கொண்டு போய்விடுவார்கள். பிரயாசப்படுவார்கள், நல்லா உழைப்பார்கள். ஆனால் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும், வெறுமையாக போயிடும். காரணம், மீதியானியர்கள் அவர்களை கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். இன்றைக்கி அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்களும் அந்த ஜனங்களை போல தான், எங்களுக்கு ஓய்வே கிடையாது. சிஸ்டர், ஏன் இன்னைக்கு ஜெபத்துக்கு போல பாஸ்டர்? டைமே இல்லை பாஸ்டர். சோதரி, ஏன் பிரதர் இன்னைக்கு இந்த ஒரு ஒர்க்கு உங்களுக்கு வேலையை கொடுத்தனே, ஏன் நீங்கள் வரல? பாஸ்டர், டைமே இல்லை பாஸ்டர். அப்போது பாருங்கள், நமக்கு டைமே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு ராப்பகலாய் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் கடைசியில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை, வெறுமை. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை. அதுதான் மல்கியாவில் நம்ம வாசி நினைக்கிறேன். ஆண்டு சொன்னார், நீங்கள் பிரயாசப்படுவீங்க, ஒன்றுமெல்லாம் போவீங்க. நீ கொண்டு போய் நீ வயலில் விதைச்சு நீ அறுத்துட்டு வருவேன். நான் வழியிலேயே அந்த நான் என்ன செஞ்ச தானியத்தையெல்லாம் ஊதி போடுவேன். நீ வீட்டுக்கு வெறுமையாகத்தான் நீ போவேன். நீ சம்பாதிப்ப, பொத்தலான பையில் போடுவேன். பையில் பணம் போட்டேன்னு நினச்சிட்டு போட்டுட்டு நீ வீட்டுக்கு வந்து பார்த்தா பை அடியில் ஓட்டையாக இருக்குது, பணம் கீழே விழுந்திருக்கு, நீ வெறுமையாக தான் இருப்ப. இதெல்லாம் பார்த்தீங்களா? காரணம் என்ன? இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமைகள். பிரயாசப்படுகிறோம், ஆனால் மீதியானிகள் கொள்ளை கொண்டு போகிறாங்க. எவ்வளவு காலம்? அவர்கள் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அபயம் எழுகிறார்கள், கதறுகிறார்கள், எங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், நாங்கள் பிரயாசப்பட, எங்களுடைய பிரயாசத்தோட ஒரு பலனும் இல்லை, தேவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா? இதுதான் இன்றைக்கு நம்மளை போல அவர்களுக்கு ஒரு கேள்வி, அவர்களை போல நமக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த வேளையில் கிதியோன் மீதியானுடைய கைகளில் இருக்கிறதான அந்த தப்பு வைக்கும்படிக்கு தன்னுடைய தானியத்தை போரடிக்க வேண்டும். ஆகியனால்தான் அவன் தன்னுடைய வயல் நிலத்திலிருந்தான கோதுமையை அறுவடை செய்து அவன் ஆலைக்கு புறம்பே நின்று மறைந்து நின்று மீதியானியர்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போரடித்து கொண்டு இருக்கிறான். ஏன் அப்படி போரடித்து கொண்டு இருந்தான்னு சொன்னால், அந்தந்த பருவ காலத்தில் அங்கங்கே போனால் அங்கங்கே அந்தந்த பொருள் கிடைக்கும். திராட்சை பழம் அறுவடை செய்கிற காலத்தில் ஆலையில் போய் கொள்ளையடிக்கலாம். ஆட்டுக்கு மயிர் கத்திரிக்கிற காலத்தில் போனாலும், ஆட்டு மந்தைக்கு போனால் அந்த மயிர்களை கொள்ளையடித்து கொண்டு போகலாம். வயல் நிலம் அறுவடை செய்யும் போது ஆட்டு மந்தைக்கு போன வேஸ்ட்டு, ஆலைக்கு போன வேஸ்ட்டு இப்போ எங்கே போகணும்? களத்துக்கு போக வேண்டும். ஏனென்று சொன்ன, களத்தில் போனால் அங்கே தானியை தூற்றி கொண்டு இருப்பார்கள், அதை கொள்ளையடித்து கொண்டு போகலாம் என்று எல்லாருக்கும் தெரியும், மீதியானியர்களுக்கும் தெரியும். அதனால தான் கிதியோன் பார்த்தா, இந்த தானியத்தை கொண்டு களத்தில் வச்சு நாம் பாற்றி கொண்டிருந்தால், நாம் அதை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தால் மீதியான நேராய் இந்த களத்துக்கு வந்து நம்முடைய தானியத்தை கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லிதான் கிதியோன் பயந்து அந்த திராட்சை பழம் அறுவடை இல்லாத காலம் அந்த ஆலையானது வெறுமையாக இருக்கும், அங்கே ஆலைக்கு கொண்டு போய் விட்ட. பார்த்தீங்களா? அலேலு. அப்படி என்ன தந்தரம்? என்னது தந்தரம்? யார்? கிதியோன். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நம்மளும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டு கூட இருக்கிறாரா இல்லையா தெரியல, இருக்கிறாரு நினைக்கிறோம். ஆனாலும் மீதியானியர்களாகிய சத்துருக்கள் கொள்ளை கொண்டு போகிறாங்க. நமக்கு மீதியானியர்கள் என்று சொல்லப்போனால், அல்லது சத்துருக்கள் என்று சொல்லப்போனால், உண்மையில் சத்துரு கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு அழகாய் சொல்ல ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. அந்த சத்துருக்கள் யாருன்னா, ஒன்று வியாதியாக இருக்கும், அல்லது கடன்காரனாக இருக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு தேவையாக இருக்கும். பாருங்கள், கை நிறையா சம்பாதிச்சுட்டு வந்தோம், இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்லு, இன்றைக்கி 1 லட்ச ரூபா என் கை நிறையா பணம், இன்றைக்கி 1 லட்ச ரூபா பை நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சி நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்போம். நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி வச்சுக்க, அம்மா இப்படியாக்கும் ஒரு விஷயம். அப்படியா? நான் நினச்சேன் இந்த 1 லட்சத்தை என்ன செய்யலாம்,
ஏதாவது ஒரு காரியம் பண்ண, அல்லது ஒரு 10 லட்சத்தை எடுத்து ஒரு இடத்த வாங்குவோம், அது ஒரு வீட்டை கட்டுவோம் நினைக்கும் போது அடுத்த ஒரு செலவு. அப்போது நம்ம ஒரு காரியத்துக்காக ஒரு காரியம் செய்யலான்னு நினைக்கும் போது அது வேறே வழியில் போது பார்த்தீங்களா, அதுதான் சத்துருடைய கிரியைகள், சத்துரு கொண்டு வருகிற கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. பாடுபடுறோம், விடிய பாடுபடுறோம், பகலெல்லாம் பாடுபடுறோம், ஓய்வே கிடையாது. இல்லை. அப்போ அடுத்து ஒரு தந்திரம் பண்ணுவோம். என்ன தந்திரம் பண்ணுவோம்? சரி, கிதியோனை போல இது வேறு மனுஷ தந்திரத்தை ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அந்த தந்திரமும் பலிக்காது. அல்லேலூயா. அப்போ தான் மீதியானியர்கள் கொள்ளையடித்து கொண்டு போவாங்க நினச்சி பயந்துட்டு இருக்கிறதான கிதியோனத்தை பார்த்து ஆண்டு சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர். சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர். அந்த வார்த்தையை கிதியோன் ஏற்றுக்கொண்டானா? அதே வசனத்தில் இருக்கு, படிங்க அடுத்தது. அப்பொழுது கிதியோன், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு. அப்போ கிதியோனுடைய இருதயத்தில் என்னன்னா, கர்த்தர் எங்களோடு கூட இல்லை, கர்த்தர் எங்களோடு கூட இல்லை. இன்றைக்கி நீங்கள் யாராவது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். அது 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில காரியத்தை படிக்கலாம். ஏன் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்கிற உணர்வு எப்படி வந்தது? வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம். பார்த்தீங்களா? அப்போ என்ன, அப்படி வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் இல்லைங்கிற உணர்வு வருதுன்னு காரணம்னு கேட்டால், அப்படி வாழ்க்கையில் பொல்லாத கிரியைகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இந்த இவ்வளோ துன்பம், இவ்வளோ நெருக்கடின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் யோசிக்கணும். நம்ம மற்றவர்களை குறை சொல்கிறத விட மற்றவர்களிடத்தில் நம் குற்றம் கண்டுபிடிக்கிறதை பார்க்கலாம். முதலாவது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேனா, நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இருக்கிறதா, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரயாசப்படுகிறேன்னு, இவ்வளவு ஆதங்கப்படுகிறேன், எவ்வளவோ பாடுகள் படுகிறேன், ஆனாலும் கைக்கு கிடைத்தது கை கட்டினது சொல்லுவாங்கள்ல, கை கட்டினது வாய் கட்டலை. ஐயா, நான் சாய்ந்து வரும்போது சம்பளத்தோட கையில் சம்பளம், கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வரேன். அடுத்த நாள் காலையிலேயே பால் கடைக்காரன், காய் கடைக்காரி, கறி கடைக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், லோனு, சீட்டு, குழு, இல்லையா, எல்லாம் அரிச்சு. அதுக்கு மேலே ஏற்கனவே ஒரு வீட்டில் ஒன்று எடுத்துருப்போம், அதையே கவர்மெண்ட்டே பிடிச்சிட்டு தான் கொடுக்கு. வந்ததே கொஞ்சம், கவர்மெண்ட் லோனெல்லாம் பிடிச்சதோ வந்ததே கொஞ்சம். சோத்திர ஒரு நாள் தான் சந்தோஷம், 2வது நாள் கொஞ்சம் கலக்க, 3வது நாள் ஒன்றுமில்லை, தொடச்சாச்சு, எதுவும் இல்லை, வெறுமே. கேட்டால் என்ன வேலை பார்க்குறீங்க? பெரிய ஆஃபீஸர், பெரிய அதிகாரி, அல்ல பெரிய வேலை, நான் இன்னும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், இப்படி இருக்குது அப்படி இருக்கேன். வெளியில் பேசிக்க பெருமையாக இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பான காரியங்களை நடப்பிக்கிறதுனால தான் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு டவுட் நமக்குள்ளே வருகிறது. நம்ம ஒரு காரியம் செய்யலாம், இன்றைய நாளில் தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே, என்னென்ன உமக்கு பிடிக்காத என்னென்ன காரியம் என் வாழ்க்கையில் இருக்கு, அது எனக்கு கொஞ்சம் உணர்த்துங்க. பொதுவாக ஆண்டவர் இயேசு சொன்னார், உன் சகோதரனை பார்த்து உன் கண்ணில் இருக்கிற திரும்ப எடுத்து போடட்டு நீ சொல்லாதே. மாயக்காரனே, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்ப்பாய். பார்த்தீங்களா? அப்போ நமக்குள்ள 1008 பிரச்சனை, ஏகப்பட்ட பெரிய காரியம் நமக்குள்ளே இருக்கும். அதை நம்ம வெளியில் சொல்லிக்க மாட்டோம். நீ இது சொல்லிட்டு நம்ம மற்றவர்கள் இப்படி விரல சுருண்டி காட்டிகிட்டே இருக்கிறோம். பொதுவாக நான் சிறுவராக இருக்கும்போது தேவ சபையில் இப்படியாக ஒரு சொன்னார்,
ஒருத்தர் இப்படி இப்படி கையை காட்டுவாங்க, இப்படி நீ தான் அந்த தப்பு பண்ணினேன், நீ தான் அந்த தப்பு பண்ணினேன்னு. அப்போது நம்ம யார் சுட்டி காட்டும் அவங்களுக்கு முன்னால் எத்தனை பேர் நீட்டிகிட்டு இருக்குதா பார்த்துக்க சொல்லுங்கள். தப்பு நம்ம யாரை நம்ம தப்பு சொல்கிறோமோ அவங்களுக்கு முன்னால் எத்தனை பேர் நீட்டிகிட்டு இருக்கு? ஒரு விரல் தான் நீட்டிகிட்டு இருக்கு. ஆனால் தப்பு சொல்கிற ஆளை நோக்கி எத்தனை விரல் இருக்குது? 3 விரல் இருக்குதா? இதுக்கு நடுவில் ஒரு விரல் இருக்குதா? அது என்னது? கட்ட. அது என்ன? அது எங்கே இருக்குது? அது யாரை காட்டுது? தேவனை காட்டு. அல்லேலூயா. நீ அடுத்தவனு இப்படி சொல்கிற, உனக்கு 3 விதமான தப்பு இருக்கேப்பா. 3000 தப்பு வச்சுட்டு நீ ஒரு தப்பு நீ சுட்டி காட்டுறைய. உனக்கு அவனுக்கு நடுவில் தேவன் ஒருத்தர் இருக்கிற பார்த்துக்க. அதனால தான் அருமையானவர்களை, நம்ம என்னென்ன வாழ்க்கையில் பொல்லாப்புல இருக்குது, என்னென்னா தேவனு பிரியமாக இருக்கிறனா இல்லை எப்படி இருக்கிறேன், இதெல்லாம் நினச்ச பார்த்து நம்ம பாவ அறிக்கையில் செய்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து நேர்த்திய சில காரியங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. சரி, முதலாவது ஒரு பாயிண்டில் நம்ம சொல்லிடுறேன், ஆசீர்வாதம் எப்படி இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆசீர்வாதம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஆசீர்வாதம் நாம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை காண வேண்டும். அது மாத்திரமல்ல, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் முன்பாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை காண வேண்டும். அப்போது ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சொன்னால் எழுத்தின் பிரகாரமாக சொல்ல போனால் நிலம், வீடு, நல்ல பெரிய வீடு, அல்லது நல்ல தொழில்துறைகள், நல்ல அதிகாரம் உள்ளது, அடுத்து நல்ல காரு, இப்படி இந்த மாதிரி பிள்ளைகள், ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு மனுஷன் உயர்ந்திருந்தால் இந்த உலகம் சொல்லு இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் அதை ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில். புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. தேவ சமாதானம். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை சமாதானம் இருக்குது? அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை அனுபவிக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நீ சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஜனங்கள், நம்முடைய நிம்மதியும் சமாதானத்தையும் ஜனங்கள் காண வேண்டும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், சார் எப்படி சார் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் கேட்டேன், இப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். இல்லை சார், நீங்கள் எதையுமே நீங்கள் ஒரு கவலைப்படுற மாதிரியோ, ஒரு கலக்கமாகவோ, ஒரு முகவாடலாகவோ இல்லையே. சோத்ரா. சில நேரங்களில் கடைக்க போனால், சரி பிரதர், அந்த பணம் உங்களுக்கு நாளைக்கு காலையில் கொடுத்துடலாம் அப்படி சொல்ல. அப்படி அர்த்தம் என்ன? இப்போ நம்ம கையில் என்ன இல்லை சொல்லுங்கள், என்ன இல்லை? பணம் இல்லை. பணம் இல்லை, ஆனால் நாளைக்கு கொடுத்துற பிரதர், இல்லை சாயந்தரமாக நாளைக்கே உங்களுக்கு கொடுத்துறேன். அப்போ அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தேன். ஆனால் பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சொரிஞ்சு நின்னோம்னா அப்போ தெரியுது இவன் தருத்துறேன். பணம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் நெருக்கடினாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் முகம் மலர வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள், கனமான வார்த்தைகள் வர வேண்டும். தைரியமாக சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லணும்னா கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கோடு கூட இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நம்ம முக பாவனை. நம்முடைய முகம் எப்படி இருக்கு? அவர்களுக்குள்ள சில நெருக்கடி இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒவ்வொரு நெருக்கங்கள் இருக்கும், ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அதை நினைத்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை என்று நீ நினைக்காது. துன்பங்கள் இருக்கும், ஆனால் மற்றவர்கள் மகிழ்விக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைகள் ஜெயமாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சிறுவனாக இருக்கும்போது இப்படியாக ஒரு ஊழியர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பணக்காரன் மிகுந்த துக்கத்தோடு தெருவில் போய் கொண்டிருந்தாராம். அப்போ அவருடைய சோத்ரா இன்னொருவர் பார்த்து சொன்னாரா, அவருடைய நண்பர் பார்த்து, நண்பர் அவரை சதி சொன்னார், நண்பா நீ பெரிய கோடீஸ்வரன் ஆச்சு, உனக்கு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிறதுக்கு எதுவுமே இல்லை. மனிதனுக்கு தேவை எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதம் எல்லாமே சகலமும் இடத்துல இருக்கிறதே, நீரே துக்கத்தோடு படித்து போயிட்டுருக்க. அவர் சொன்னார், எல்லாம் இருக்கிறது, ஆனால்
என்னுடைய உள்ளத்தில் நிம்மதி போயிடுச்சு, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாவற்றையும் நான் இழந்து நான் தவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நிம்மதி கொடுப்பார் யார்? எனக்கு ஒரு அரை மணி நேரமாவது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க யாரால முடியும்? யாராலையும் முடியாது. உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையேன்னு சொல்லு. அப்போ அவர் நண்பர் சொன்னாரா, உனக்கு அவ்வளவுதானே, உனக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் கேள். நம்முடைய பட்டணத்திலே ஒரு சர்க்கஸ் போட்டு இருக்கிறார்கள். இந்த சர்க்கஸ்க்கு நீ போயினீன்னா அதில் ஒரு பப்புன்னு ஒருத்தர் இருக்கிறார். பப்புன்னா தெரியுமா? இந்த பாரில் ஓடி ஆடி விளையாடுவாங்க சோதர் பபுன். அவர் ஒருத்தர் இருக்கிறார். எப்பேற்பட்டு சிரிக்காத மனுஷன் கூட சிரிக்க வச்சிருவார். அவரை பார்த்தா உங்கள் துக்கமெல்லாம் மாறிப்போகு, கவலையெல்லாம் மாறிப்போகுன்னு சொன்னார். அப்பொழுது அந்த பணக்காரன் சொன்னாரா, நண்பனே நீ சொன்னது சரி, மற்றவர்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தின அந்த பப்புனுடைய கதை உனக்கு தெரியுமா? அவனுடைய சரித்திரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் நல்ல மனுஷன், அவனுக்கு எந்த கவலையும் இல்லாத மனுஷன், நல்லா அது மட்டும் எனக்கு தெரியும். இல்லை, கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் நிறைந்த பெரிய பணக்காரன் தான் அவன், தெரியுமா நமக்கு? அவன் வேறு யார் இல்லை, அது நான் தான். அல்லேலூயா, நான் தான் அந்த பபுனாய் நடித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பாடுகள் துயரங்கள் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர்னோடு கூட இருப்பாரானா நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், மற்றவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை வெளியில் காண்பிக்கத்தக்க ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தில் ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லுகிறது. 24வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனைய எலியாசாரை பார்த்து சில காரியத்தை சொல்லுகிறத பார்க்குறோம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தாராகிய என்னை அழைத்து வந்தவரும் வானத்துக்கு பூமிக்கும் ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு தன் தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு தேவன் காண்பித்த தேசத்துக்கு வந்தான். அப்படி வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக பல நெருக்கங்களும் துன்பங்களும் பட்டிருந்தாலும் அவனுக்கு முதிர்ந்த வயதில் கொடுத்த குமாரனுக்கு பருவ காலத்திலே அவனுக்கு ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்கும்படிக்கு தன்னுடைய வேலைக்காரனை தன்னுடைய இனத்தாரிடத்தில் அனுப்பும்போது சொல்கிறார், வானத்துக்கு பூமிக்கு மாண்டவராய் இருக்கிற என் தேவன், என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் மீண்டும் என் குமாரனை அதே இடத்தில் கொண்டு போகக்கூடாதபடிக்கு கர்த்தர் மணமகளை ஆயத்தப்படுத்துவார். தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புவார். அல்லேலூயா. அப்படியான அருமையான கர்த்தருடைய மக்களே, அந்த ஆசீர்வாதம் எப்படி வர வேண்டும் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை பிந்தின அதிகாரம் முழுவதும் நம்ம படித்தா நமக்கு தெரியும். எலியாசார் அந்த ரெபெக்காளை சந்தித்த விதம் அதை சொல்லி நான் நேரத்தை எடுக்கவில்லை, நம்ம எல்லாரும் தெரிந்தபடி நான் சொல்லுகிறேன். கடைசியாக 31வது வசனத்தில் அந்த ரெபெக்காளுடைய சகோதரன் லாபான் அந்த ஆபிரகாமுடைய வேலைக்கான எலியாசாரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை அது வாசிங்க. 24:31. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நீர் வெளியே நிற்பானே உமக்கு வீடும். போதும். அல்லேலூயா. இப்போ இந்த லாபான் யாரை பார்த்து சொல்றாரு? எலியாசர். எலியாசர் யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்காரர்.
அப்போ அந்த எலியாசருக்கு வந்த அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? ஆபிரகாமின் வழியாய் வருகிறது. அது மாத்திரமில்ல, எலியேசர் கூட யார் போய் கொண்டிருக்கிறார்? கர்த்தருடைய தூதன். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானா, நாம் எப்பாதையில் நாம் கடந்து போனாலும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் அவ்வப்போது ஏற்ற வேலை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். சில நேரங்கள் நமக்கு ஆச்சரியப்படுகிற விதமாக இருக்கும். இந்த லாபான் கண்டு கொண்டான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு எப்படி அந்த வார்த்தை அவனுக்குள்ள வந்தது தெரியுமா? ஒவ்வொரு செயல்களை செய்யும்போது தேவ சமூகத்தை தேடுகிற ஒரு அனுபவம். நம் பொல்லாப்பான துர்க்கிரிகளை விட்டு விட்டு நற்கிரிகள் செய்கிறதுலையோ, தேவ சித்தம் செய்கிறதுலையோ, தேவனுடைய நடத்துதலுக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்குமானா ஆசீர்வாதம் தானா நம்மளை தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. அப்போ எலியாசர் எப்படி பெண்ணு தேடினார்? ஒவ்வொரு வீடு வீடாக போய், இந்த ஆபிரகாமுடைய ஊரி எந்த ஊர்? இதுதான் ஆபிரகாமுடைய ஊரா? ஆமாம், சரி. ஆபிரகாமுடைய அண்ணன் தம்பியில் இருக்காங்களா? இருக்காங்க. ஒவ்வொரு அண்ணன் தம்பி வீடா, அக்கா தங்கச்சி வீடுகளா தேடி தேடி எலியாசர் போகலான்னு அவர் பிளான் பண்ணினாரா? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு ஒரு விலாசத்தை அட்ரஸாக கொடுத்து இன்னொரு இடத்துல போய் இதை காரியம் பண்ணிட்டு வான்னு சொன்னால், ஒன்று அந்த காரியத்தை முடிச்சுட்டு வருவாங்க, இல்லைன்னா பாஸ்டர் ஐயா நீங்கள் கொடுத்தீங்க அட்ரஸில் எல்லா ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டு அந்த ஆளும் இல்லை பேரும் இல்லை, பெருமையாக வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் எந்த அட்ரஸும் கொடுக்கல, என் தகப்படி வீட்டுக்கு போன்னு சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அல்லேலூயா. இந்த எலியாசர்னு ஒன்னர் தெரியுங்களா? தேவனோடு கூட தான் சில காலம் ஆயத்தப்படுத்தி அவர் தேவ சமூகம் முன்னால் போக அவர் கடந்து போய் கொண்டே இருந்தார். அந்த ஊருக்கு அருகாமையிலே, ஊர் புறம்பிலே, ஊரணி பக்கம் அந்த கிணற்று கரையில் வந்து அங்கே ஒட்டகங்களை மடக்கி வேலைக்காரர்களை அமரச் செய்து அங்கே உள்ள அவன் தேவ சமூகத்தை நோக்கி அவன் செபிக்க துவங்கிட்டான். இல்லையா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ செபிக்கும் போது அவன் செபித்தை முடிக்கிறதுக்குள்ளதாக அந்த வார்த்தையில் வாயில் இருக்கும் போதே ரெபெக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா இன்னைக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நம்முடைய தந்திரங்கள் வேண்டாம், நம்முடைய கை திறமைகள் காட்டுகிறதை பார்க்கிலோ தேவ சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்கிறத நம் ஒவ்வொரு அணுவாக நம்முடைய செயல்பாடுகளில் அதை நாம் உணரத்தக்க நல்ல இறுதியும் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரா. பாருங்க, அது மாத்திரமில்லை, எலியாசர் தன்னுடைய எஜமானுக்கு இருக்குதான் ஆசீர்வாதத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. 24வது அதிகாரம் 11, 12 வாசிங்க. 11, 12 தானே? 12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு ஓ, அது நான் படிச்சுட்டேன் இல்லையா? சரி. அப்போது இந்த காரியங்களை அவர் சொல்கிறார். எல்லை ஆண்டவர் கர்த்தர் என் எஜமானே ஆசீர்வதித்திருக்கிறார். மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பொன்னுடைமைகள், வெள்ளியுடைமைகள் ஏராளத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு எலியாசர் அந்த லாபான் இடத்துல போய் சொல்லுகிறத நம்ம போய் பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதம் தேவை, வேணும். ஆனால் அதை பார்க்கிறோம் உங்களுக்கு இருக்கிற தெய்வீகத்தன்மை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஒரு நீடிய பொறுமை, இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியங்கள். அல்லேலூயா. அப்போ யாராவது துயரப்படுகிறவங்க நம்மளோட கூட வந்தால் அதில் ஆறுதலான்னு சொல்லுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிறார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில் நாம் மாற்றப்படுகிறோம். கர்த்தர் மோடு கூட இருந்தார். 2வது வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கு. யாக்கோபு சொல்கிற அல்லேலு வாசிங்க. 32:9 வாசிங்களே. ஆதியாகமம் 32:9. போதும். அல்லேலூயா, சோத்ரம். ஆண்டவர் சொல்கிறாரு,
முந்தின நாட்கள் யாக்கோபுக்கான தரிசனம் கொடுத்து 28வது அதிகாரம் 20, 22 அப்படி தொடர்ந்து அதை வாசிக்கும்போது அந்த யாக்கோபு எல்லா சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலையில் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து அண்ணனுடைய கொலைபாதகம் என்னமுடைய அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்தில் லூஸ் என்கிற இடத்துல வந்தவன் ராத்தங்கி படுக்கும்போது அவன் கண்ட தரிசனத்தில் நான் உன் தகப்பனாகிய உன் பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நானே, நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு சொந்தமாக சுதந்திரமாக தருவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படி திரும்ப இந்த இடத்துல உன்னை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் மேலே நம்பிக்கை வேணும். இன்றைக்கி எத்தனை பேர் நம்முடைய வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வாக்கு தத்துவத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கா, விசுவாசம் இருக்கா? இந்த யாக்கோபு அந்த சரித்திரம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு சில ஆண்டுகள் ஆகிருச்சு. யாக்கோபு 14 வருஷம் மனைவிமார்களுக்காகவே பாடுபட வேண்டியதாக போச்சு. அவன் நினச்சான் 7 வருஷம் முடித்த உடனே தான் நேசிக்கிற மனைவி கிடைப்பான்னு நினச்சான். அவனுக்கு கிடைச்சதா? கிடைக்கல, ஏமாற்றப்பட்டான். அடுத்து மறுபடியும் அடுத்த கட்டளை, இன்னும் 7 வருஷம் ஜெயித்தா நீ விரும்பின மனைவி உனக்கு நான் தருவேன். இனி மறுபடியும் அந்த மனைவிக்கு மறுபடியும் 2வது மனைவிக்கு மறுபடியும் 7 வருஷம். இப்போ ஒரு வேளை நினச்சிருக்கலாம் யாக்கோபு, ஆண்டவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினாரு, என்னை ஆசீர்வதிக்கவேன்னு சொன்னார், ஏன் எனக்கு இவ்வளோ துன்பம்? 10 வருஷம் லாபம் சம்பளத்தை மாற்றி ஏமாத்துனானே, மாமனார் ஏமாத்துறாரு, மைத்தினர்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறார்களே, பனியும் மழையும் வெயிலும் வாட்டி வதச்சி எடுக்குது, எவ்வளோ பாடுகள் எவ்வளோ கஷ்டங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில். ஆனால் யாக்கோபு நினச்சா சோத்திரம் மீண்டும் தன்னுடைய மனைவி மேலே கூப்பிட்டு சொல்லுகிறா, நான் வனாந்தரத்தில் என் சகோதரனுக்கு நான் பயந்து நான் ஓடி வரும்போது கர்த்தர் எனக்கு தரிசனமானார், என்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, நான் அந்த தேவனுக்கு நான் பலி செலுத்த போக வேண்டும் என்று யாக்கோபு தன் மனைவியில் ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். 2 பரிவார கூட்டங்கள் திரளான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நான் கர்த்தரை நான் மறந்துவிட்டு போய்விடக்கூடாது, எனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவருக்கு நான் பலி செலுத்த வேண்டும், புறப்படுங்கள் என்று சொல்லி தன் முழு குடும்பத்தையும் யாக்கோபு ஆதாயப்படுத்தி கொண்டு அந்த பெத்தேலுக்கு அவன் போகிறதாக நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த கர்த்தர், உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைத்த கர்த்தர், உங்களை நடத்தின கர்த்தர், ஏற்ற வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தரும்போது நீங்கள் ஆசீர்வாதத்தை பின்னால் ஓடிடாதீங்க. ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தரை தேடி வாருங்க, தேவ சமூகத்துக்கு வாருங்க. நீங்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நன்மைகளை அவருக்கு பிரதிபலனாக நீங்கள் அந்த காணிக்கையில் அவர்களுக்கு நீங்கள் செலுத்துங்கள். சிலர் சொல்லுகிறார்கள் தசமபாகம் கொடுக்கக்கூடாது, அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்று சொல்லி. அப்படி இல்லை, தசமபாகம் மட்டுமல்ல, தேவனுக்கு முழுவதும் கொடுப்பதற்கு நாம் அதிகாரம் உள்ளவர்களாக உரிமையுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆகினால் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கைகளையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைப்பதற்கு நம் யாக்கோபை போல நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தாங்க அந்த வாக்கு தத்தங்கள் நமக்குள்ள நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னும் நிறைய ஏராளமான காரியம் சொல்ல முடியும். சோத்திரம், சோதனை, 3வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ஆண்டமோடு கொடுத்து என்ன வரும்? நமக்குள்ள பயம் இருக்கணும். பயம் இருந்தால் பெரும்பாலுமான காரியத்துக்கு நம்ம விலகி ஜீவிக்க முடியும். நேரம் இல்லாதபடி நான் உங்களுக்கு சுருக்குகிற யோசேப்பினுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். யோசேப்பினுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், தரிசனங்கள் கொடுத்தார், தரிசனங்கள் நிறைவேற காலங்கள் சென்றது, அடிமையாய் விற்கப்பட்டான். ஆனாலும் வாக்கு தத்தத்திலே அழைப்பில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான்.
கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால் அவன் கர்த்தருக்கு பயந்து யோசேப்பு வாழ்ந்தான். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தபடினால அவர் இருந்த எஜமானுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எஜமானுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்த காரணம் யோசேப்பு தானே அதற்கு காரணம். இதை அவன் குறிப்பினால் அடையாளம் கண்டு கொண்டான். அதனால் எல்லாவற்றின் மேலும் அந்த எஜமானன் அந்த யோசேப்புக்கு அதிகாரங்களை கொடுத்து விட்டு தன் மனைவியை மாத்திரம் விலக்கி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு பூர்ண ரூபம் உள்ளவன், அழகுள்ளவன். எஜமானுடைய மனைவி அவன் மேல் கண் போட்ட போது, பாவம் செய்ய தூண்டின போது யோசேப்பு சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? என் எஜமானன் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், உண்மை தவிர நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாங்கை செய்கிறது எப்படி என்று அவன் கேள்வி கேட்டான். பார்த்தீங்களா? அப்போது யாருமே இல்லை அந்த ரூம் அறையில். யோசேப்பு எஜமானுடைய மனைவி 2 பேரை தவிர வேறு யாருமே இல்லை. அழகு போல யோசேப்பு அந்த ஸ்திரீனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் தன்னை காண்கிற ஒருவர் உண்டு என்கிற உணர்வை யோசேப்புடைய உள்ளத்திலே இருந்தது. அதனால் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கினால் செய்கிறது எப்படி என்று சொன்னான். அருமையான தேவ பிள்ளைகிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் கேளு, ஆண்டவரே நீர் என்னோடு வாங்கப்பா, நீங்கள் இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட நான் வாழக்கூடாது, நீங்கள் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் இல்லாமல் எதையும் நான் செயல்படுத்தக்கூடாது ஆண்டவரே. எல்லோரும் ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு தேவ சமுத்திரமலை தாழ்த்துவா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். 2வது வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக நம்ம காத்திருக்கிறோம். 3வது நம் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புகளுக்கு விலகி ஜீவிக்க, பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுவரை நடத்தின தெய்வம் நிச்சயமாய் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சுத்தமான இன்னும் அநேக காரியங்கள் மீதியான நாட்களிலே சொல்லிக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் அது கிதியோனை போல கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடப்பானேன் என்று கிதியோன் கேட்டது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நான் படுகிற பாடுகள், கஷ்டம் ஏன் 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 என்கிற கேள்வியோடு இருக்கிறதை பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் என்ன குறை உண்டு? தேவனுக்கு விரோதமாக செய்கிற செயல்பாடுகள் என்ன? ஆண்டவரே, என்னை சுட்டி காட்டுங்கப்பா, எனக்கு உணர்த்துங்கப்பா. நம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வராமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்ம சில இடங்களில் ஞானமற்றவர்களாய் நாம் நடந்து கொள்ளுகிறோம். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்று தெரிகிறது இல்லை, எதை செய்கிறோம் என்று நமக்கு புரிகிறது இல்லை. தேவ சபையில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தனோடு கூட இருந்தால் தேவனே, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் வீட்டில் உள்ளவர்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை ஜனங்கள் காண வேண்டும், என் எதிராளிகள் காண வேண்டும், சுற்றிலும் இருக்கிறவர்கள் காண வேண்டும். தேவனே, உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ என்ன செய்வார்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகியனால் நான் கூப்பிட்ட உடனே கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு நேரிடுகிற போராட்டத்தை நீக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? தேவனோடு கூட இருக்கிறார்.